மார்ச் 31 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 13:1. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்பதே. துன்பங்களும் நெருக்கங்களும் ஏராளமாய் சூழ்ந்து போராடுகிற சமயங்களில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணியும் அது முடிவுக்கு வராமல் தொடர்ந்து துன்பங்களின் ஊடாய் செல்லுகிற விசுவாசிகளின் புலம்பல் தான் இன்றைய தியான வசனம். உண்மையில் தம்மை விசுவாசிக்கிறவர்களை தேவன் மறப்பாரோ, தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைப்பாரோ என்பதை குறித்து சற்று தியானிப்போம். மறப்பது என்றால் அந்த மனிதனை குறித்த நினைவுகளை முற்றிலும் தம் சிந்தையிலிருந்து அழித்து போடுவதே மறப்பது என்று அர்த்தம். நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி நமக்காய் தம் ஜீவனை கொடுத்த தேவன் நம்மை மறப்பாரோ? ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களித்துள்ளாரே. அவர் மறந்தால் நாம் யாருமற்ற அனாதைகளாவோமே. அவர் நம்மை விசாரியாமற் போனால் நாம் கேட்பாரற்ற அடிமைகளாவோமே. யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று உறுதியளித்திருக்கிறாரே. அப்படியானால் ஏன் கைவிடப்பட்டதை போன்ற நிலையில் நான் தவிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படாததை போல இருக்கிறதே என்ற அங்கலாய்ப்போடே புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவன் தம்முடைய கிரியைகளை நம்மிடத்தில் நிறைவேற்றுவதற்கு சில கால கிரமங்களை தம்முடைய நீதியின்படி நியமித்திருக்கிறார். ஆகவேதான் பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவர் நியமித்திருக்கிற இந்த கால கிரமத்திற்குள் விசுவாசி தன் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான தாழ்மை மற்றும் விசுவாச நிறைவை அடைய வேண்டும். அதே போல விசுவாசிகள் மாம்சத்தின் தூண்டுதலால் செய்த தவறுகளுக்கு சரி கட்டப்படுகிற காலமாகவும் இது இருக்கிறது. அதோடு விசுவாசிகளுக்கு எதிரான சத்துருக்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிறைவை எட்டுகிற காலமாகவும் இது இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்கிற சீக்கிரத்தில் பதில் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக பதில் வரும். பின்வாங்கி விடாதீர்கள். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிறது. ஆமேன். அல்லேலூயா.